வணக்கம். சுவையான அறுசுவையான உணவுடன் உங்களை என் சமையல் அறைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் யாழ்ப்பாண முறையில் எள்ளுப்பா தான் செய்ய போகிறேன். இதை எள்ளுப்பான்னு சொல்லுவினோம், எள்ளு உருண்டையண்டும் சொல்லுவினோம், இடித்த எள்ளுண்டும் சொல்லுவினோம். இந்த இடித்த எள்ளு உரலில் தான் நாங்கள் செய்ய வேணும். என்னட்ட உரல் இல்லாதபடியாக நான் கிரைண்டரில் செய்ய போகிறேன். இதை எப்படி செய்கிறதாண்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் 500 கிராம் எள் எடுத்திருக்கிறேன். இந்த எள்ளை நான் நல்லா 2-3 தரம் கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கிறேன். இந்த எள்ளில் இந்த ஈரத்தன்மையும் இருக்காமல் நல்லா காய வச்சு எடுக்கணும். 350 கிராம் பனங்கட்டி எடுத்திருக்கிறேன். பனங்குட்டான்னு சொல்லுவோம், அதுதான். அதை நான் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். தேவையான அளவு சுடு தண்ணி எடுத்திருக்கிறேன். நான் இந்த கிரைண்டரில் தான் இந்த எள்ளை அடிச்செடுக்க போகிறேன். முதல்ல கொஞ்சமாக எள்ளு போடுவோம். அதோடு சேர்த்து சின்ன சின்னனாக வெட்டி வச்சுட்டுருக்கிற பனங்கட்டியையும் கொஞ்சமாக போடுவோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நாங்கள் அடிச்செடுக்க வேணும். பார்த்தீங்களாண்டா தெரியுது, பனங்கட்டி நாங்கள் கட்டியாக போட்டு நாங்கள் இப்போ எப்படி அரை வட்டி வந்திருக்குண்டு எடுத்து பார்த்தீங்களாண்டா தெரியும். இப்போ எள்ளும் பனங்கட்டியும் நல்லா அடிபட்டு வந்திருக்குது. பனங்கட்டியெல்லாம் நல்லா தூள் தூளாக வந்துட்டுது. இப்போ இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் எள்ளை போடுவோம். எள்ளும் கொஞ்சம் வெட்டி வச்சுட்டுருக்கிற பனங்கட்டியும் சேர்த்து திரும்பவும் நல்லா அடிச்செடுப்போம். நீங்கள் எப்படி கிரைண்டரில் அடித்து எடுத்தாலும் இந்த எள்ளுப்பாக எங்களுக்கு உரலில் அடித்த மாதிரியே இந்த எள்ளுப்பாக வரும். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா சாஃப்டாயும் வரும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க அடியிலையெல்லாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த சுடுதண்ணியையும் இதுக்குள்ள விடுவோம். சுடுதண்ணி விட்டுட்டு இன்னும் நல்லா அடிச்செடுப்போம். இப்போ திரும்பவும் 2 டீஸ்பூன் அளவு சுடுதண்ணி எடுத்து சேர்க்கிறேன். சுடுதண்ணியும் விட்டு இன்னும் நல்லா அடித்து விடுவோம். இப்போ எங்களுக்கு அந்த சுடுதண்ணி விட்டபடியாக அந்த எள்ளும் பனங்கட்டியும் சேர்ந்து நல்லா அரைப்பட்டு வந்துட்டுது. இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்களா தெரியும். நீங்கள் எடுத்து பார்க்க கையில் ஒட்டாமல் வர வேணும். அதுதான் சரியான பதம். இப்படி நீங்கள் உருட்டி பார்க்க கையில் ஒட்டாமல் நல்லா எண்ணெய் மாதிரி வரும். இந்த மாதிரி வரும், கையில் ஒன்றுமே ஒட்டையில். இதுதான் சரியான பதம். இப்போ நாங்கள் இதை எடுக்க வேண்டியது தான். இதில் ஒரு பிளேட் எடுத்திருக்கிறேன். இந்த பிளேட்டில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் எங்களுக்கு அது எள்ளு ஏழியாக பழுதாக போயிடும். நல்ல ரையான பிளேட்டாக இருக்கணும். இதே மாதிரி நாங்கள் மிச்சம் இருக்கிறதையும் அடித்து எடுத்துட்டு நான் காட்டுறேன். இப்போ நான் எல்லா எள்ளையும் பனங்கட்டியையும் சேர்த்து அடித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்க வேணும். இப்போ கையிலையும் நீங்கள் ஈரம் எதுவும் இல்லாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். இதை ஒரு கையால் வடிவாக குழைச்சி எடுத்தீங்களாண்டா எல்லாம் சேர்ந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை எடுத்து உருட்டி எடுக்கலாம். கொஞ்சமாக இறுக்கி அமர்த்தினீங்களாண்டா உருண்டை நல்லா வரும். இந்த மாதிரி உருட்டி எடுப்போம். நீங்கள் அந்த உருண்டை எடுத்து உருட்டி எடுக்க உங்களோட கையில் எண்ணெய் வரும். எண்ணெய் தான் வர வேணும். இப்படி எண்ணெய் வந்திருந்தால் தான் எள்ளுப்பான்ற பதம் சரியாக வரும். இந்த மாதிரி இருக்க வேணும். இந்த எள்ளு உருண்டை உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு எள்ளு உருண்டை. இதே மாதிரி எல்லா எள்ளையும் நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுப்போம்.
இந்த எள்ளு உருண்டை வந்து உங்களுக்கு 15 நாளைக்கு மேலேயும் பழுதாகாமல் இருக்கும். ஈரம் இல்லாத பாத்திரத்தில் போட்டு நீங்கள் மூடி வச்சா அப்படியே இருக்கும். இந்த எள்ளு உருண்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணினா தான் நான் போடுகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு ஆரோக்கியமான எள்ளுருண்டை ரெடி ஆகிட்டுது. இந்த எள்ளுருண்டை எப்படி இருக்குமெண்டு பாருங்க, பிச்சு காட்டுறேன். கையில் எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போதும் அவ்வளவு நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.